ஒரு சிறிய தமிழ் பக்தி கதை. அருளின் பாதை. ஒரு சிறிய மலை கிராமத்தில் மாதவன் என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் செல்வமும் இல்லை, படிப்பதற்கான வசதியும் இல்லை. ஆனால் அவன் மனம் முழுவதும் பக்தியால் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் எழுந்து கிராமத்திற்கு பக்கத்தில் இருந்த முருகன் கோவிலுக்கு சென்று, வேலை கிடைத்தாலும் இல்லையென்றாலும் என் மனம் நேர்மையாக இருக்க அருள் புரியுங்கள் என்று வேண்டுவான். ஒரு நாள் கடும் புயல் காரணமாக கோவிலின் கொடிமரம் சாய்ந்து விழுந்தது. அனைவரும் பயந்து நின்றபோது மாதவன் மட்டும் தன் உடலின் வலியை பொருட்படுத்தாமல் கொடிமரத்தை சரிசெய்ய முனைந்தான். அவனின் நெஞ்சில் இருந்தது பயமல்ல, பக்தி. அந்த இரவு மாதவன் கனவில் முருகர் தோன்றினார். செல்வம் கேட்கவில்லை, சேவை செய்தாய், உன் நேர்மைதான் உன் பெரிய செல்வம் என்று முருகர் அருளினார். அடுத்த நாளிலிருந்து மாதவனின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. நல்ல மனிதர்கள் உதவினர், வேலை கிடைத்தது, அவன் குடும்பமும் நிம்மதியடைந்தது. மாதவன் புரிந்து கொண்டான், பக்தி என்பது கேட்பது அல்ல, கொடுப்பதே உண்மையான வழிபாடு. பக்தியின் பயன் உடனடி பலன் அல்ல, அது வாழ்க்கையை வழிநடத்தும் ஒளி.